பைத்தான்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் கூட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம். இப்போ நீங்க பைத்தான்ல கோட் பண்ணும்போது ஒரு வேலையை செய்ய பல வழிகள் இருக்கும் இல்லையா? அதாவது பைத்தான் கூடவே வர டூல்ஸ் யூஸ் பண்றது, இல்லனா வெளியில இருந்து நம்பை மாதிரி ஸ்பெஷல் லைப்ரரிஸ் யூஸ் பண்றது. ஆனா இந்த ரெண்டுல எதை செலக்ட் பண்றோங்கிறது உங்க கோடோட ஸ்பீட எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல இதுக்குள்ள இருக்கிற அடிப்படை வித்தியாசம் என்ன? பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது பைத்தானோடவே வர பேசிக் டூல்ஸ். இதெல்லாம் ரொம்ப வேகமான சி மொழியில எழுதப்பட்டதால சின்ன சின்ன வேலைகளுக்கு ரொம்பவே சிறந்தது. ஆனா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறிப்பிட்ட பெரிய வேலைகளுக்காகவே செஞ்ச ஸ்பெஷல் டூல்ஸ். நிறைய டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட். சரி, ரெண்டாவதா ரொம்ப முக்கியமான கேள்வி, இதுல எது ஃபாஸ்ட்? பதில் ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன வேலை செய்யறீங்கங்கறத பொறுத்ததுதான். ஒரு சில நம்பர்ஸை கூட்டணுமா, அப்போ பில்ட்-இன் ஃபங்க்ஷனே போதும், அதுதான் வேகம். ஆனா லட்சக்கணக்கான எண்களை வச்சு வேலை செய்யும்போது நம்பை மாதிரி லைப்ரரிஸ் நம்ப முடியாத அளவுக்கு வேகமா இருக்கும். ஏன்னா அதுக்காகவே தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ கடைசியா எப்போ எதை யூஸ் பண்ணணும்? சின்ன சின்ன பொதுவான வேலைகளுக்கு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸே போதும். ஆனா எப்போ உங்ககிட்ட டேட்டா குவியுதோ இல்ல சயின்டிஃபிக் கணக்குகள் போடணுமோ அப்போ கண்டிப்பா அதுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் லைப்ரரிஸை தான் நீங்க நம்பணும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க பைத்தான் கோட வேகமாக்க சரியான ஃபங்க்ஷனை தேர்ந்தெடுக்கிறது தான் முதல்